என்ன சொல்கிறான் அவன்? அப்படியே ஊருன்னு நின்றுட்டு இருந்தான். பேச வேண்டியதை பேசிட்டு வந்துட்டேன். பசங்க சைக்கிளில் விழுந்து விழுந்து கற்றுக்க மாதிரி தானே பெற்றவங்க புள்ள வளர்க்குறதையும் தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற அப்பைங்க மாதிரியே நான் இருந்துட்டேன். அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லைன்றது நமக்கு லேட்டாக தானே புரியுது. பவானி, எவன் ஒருத்தன் தன் ஆசைக்காக கஷ்டப்பட தயாராகிட்டானோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். என் லட்சத்தில் ஒருத்தண்டி. ஊருக்குள்ள டைரக்டரோட அப்பன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவன் உங்களை பேசின ஆத்திரம் இன்னும் நான் தாங்கிக்க முடியல. ஏய், குழந்தடி அவன். என்னங்க 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 நீ விசுக்கு விசுக்குன்னு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேப்ப. உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள கேட்டதும் அவனை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கையில காசு இல்லடி. இரும்பு மாதிரி இருக்கிற மனுஷன் கல்ல தண்ணி விடும்போது அந்த மனுஷனை நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். உன்னை கடனாளியா நிக்க வைக்க கூடாதுன்னு முன்னாடியே கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு. என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார். உங்க அப்பனோட பாதத்தை என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டடா. அப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறப்பா. அப்பா எந்திரிப்பா. உன்னை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தொட்டதே இல்லையப்பா. இப்படிதான் சொல்லணுமா அப்பா? அப்பா
அப்பா